Hello, welcome to Max Uma channel 12th CBSE Mathematics matrices பார்க்க போறோம். Matricesல exercise 3.1ல first 5 sum already பார்த்தாச்சு. இப்போ 6 to 10 பார்க்க போறோம். Sixth sum, find the value of x, y and z from the following equation. So, 3 questions அதில் இருக்கு. அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். So, first one, 4, 3, x, 5 equal to y, z, 1, 5. ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க இல்லையா? As the given matrices are equal, their corresponding elements are also equal. அப்போது அதை கம்பேர் பண்ணிக்கலாம். Comparing the corresponding elements we get, இங்கிலீஷ் சொல்லல y equal to 4, z equal to 3, x equal to 1. ஓகேவா? ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு ஈக்குவல், இதுக்கு ஈக்குவல், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் 2, ஒய் ப்ளஸ் இசட் XY. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னது 6, 5 ப்ளஸ் இசட் 5, x5 ஈக்குவல் டு 8. கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஈக்குவல். ரெண்டு மேட்ரிக்ஸஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா. ஸோ இதுலேருந்து ஈஸியாக நம்ம முதல்ல எதை கண்டுபிடிக்கலாம்? 5 ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5. அப்போ அதுலேருந்து இசட் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இசட் ஈக்குவல் டு 5 மைனஸ் 5 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். அடுத்து என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. எக்ஸு ஒய்ன்னு இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் x5ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்மளால் ஆன்சர் கொண்டு வர முடியும்னு திங்க் பண்ணணும். ஸோ இப்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4xy. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் நமக்கு தெரியும், XYயும் நமக்கு தெரியும். அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 6, எக்ஸ் ப்ளஸ் ஒய் 6 இல்லையா? 6 ஸ்கொயர் என்னது 36, 4 இன்ட்டு XY என்னது 8, 4 இன்ட்டு 8 32, 36 மைனஸ் 32 ஆகிடும் 4 ஆகிடும். இப்போது இது ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ ரூட் எடுத்திங்கன்னா இது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 4 என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ஆகிடும். ஓகேவா? இப்போது ரெண்டு ஆன்சர் வருது. +2 இருக்குது, -2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து +2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்னது 6. எலிமினேஷன் மெத்தடில் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், -y, இங்கே என்ன இருக்குது? +y இருக்குது. கேன்சல் ஆகிடும். அப்போ 2x ஈக்குவல் டு 8ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருது? y ஈக்குவல் டு 2. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ y ஈக்குவல் டு 6 மைனஸ் 4 என்ன ஆகிடும்? 2 ஆகிடும். ஓகேவா? புரியுதா இது? ஸோ இப்போ +2 வச்சு பொறுத்தவரை அடுத்தது -2 வச்சு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இதே தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -yயும் +yயும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 2x வரும். 6 - 2 இருக்கிறதால 4 ஆகிடும். 2x ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4/2 2. எக்ஸோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ y ஈக்குவல் டு 6 - 2 என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4, y ஈக்குவல் டு 2 அண்ட் z ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு 2, y ஈக்குவல் டு 4 அண்ட் z ஈக்குவல் டு 0. ஃபைனல் சொல்யூஷன் அதுதான். ஸோ தேர்ட் சம், x plus y plus z equal to 9, y plus z equal to 5, y plus z equal to 7. ஸோ நான் சால்வ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் சால்வ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இதில் சால்வ் பண்ணலாம். ஸோ 2 மேட்ரிசஸ் ஆர் ஈக்குவல்னால் அப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி போட போகிறேன்னா, இப்போ 3 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோமா? எக்ஸ் ப்ளஸ் இசட், இந்த எக்ஸ் ப்ளஸ் இசட்டை தூக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி இல்லை, இந்த y ப்ளஸ் இசட்டை தூக்கிட்டு இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 7 சப்ஸ்டியூட் பண்ணி போடலாம். சரியா? உங்களோட இஷ்டம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் இசட்டை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன்? 5. ஸோ y ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 9. அப்போ y ஈக்குவல் டு என்னது? 9 - 5 4. ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ அதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 3ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4 + z ஈக்குவல் டு 7. அப்போ z ஈக்குவல் டு 7 - 4 3. ஸோ எக்ஸ் ப்ளஸ் z ஈக்குவல் டு 5. அப்போது இசட்டோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5 - 3 ஆகிடும் 2 ஆகிடும். ஓகேவா?
அவ்வளோதான். எக்ஸ் ஈக்குவல் டு 2, ஒய் ஈக்குவல் டு 4, இசட் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். Question number 7. Find the value of A, B, C and D from the equation. So corresponding elements are equal. அப்போ A minus B equal to minus 1, 2A plus C equal to 5, 2A minus B equal to 0, 3C plus D equal to 13. ஸோ இதை சால்வ் பண்ணி நீங்கள் போடலாம். 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் எடுத்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இது ரெண்டுத்தையும் எடுத்து சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஆனால் நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன்னா 2A minus B equal to 0. அப்போ B equal to 2A இந்த ஈக்குவேஷன்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ பிக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். A minus 2A equal to minus 1. ஓகேவா? பிக்கு பதிலாக 2A சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ மைனஸ் A equal to minus 1. அப்போ A equal to 1. A equal to 1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் B equal to என்ன ஆகிடும்? 2A. 2 into 1 2 ஆகிடும். ஸோ ஃப்ரம் 3 we have 2A plus C equal to 5. A தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 1. 2 into 1 plus C equal to 5. அப்போ C equal to 5 minus 2 3. ஸோ ஃப்ரம் 4 என்னது 3C plus D equal to 13. C நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா? அப்போ சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9 plus D equal to 13. அப்போ D equal to 13 minus 4. 13 minus 9 என்ன ஆகிடும்? 4 ஆகிடும். ஓகேவா? ஈஸியாக நமக்கு ஆன்சர்ஸ் வந்துருச்சு. A equal to 1, B equal to 2, C equal to 3, D equal to 4. இல்லை 2 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணியும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போது 8th சம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்குது. இஃப் AIJ M cross N is a square matrix, if ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது? C. It is known that a given matrix is said to be square matrix if the number of rows equal to the number of columns. அப்போ M equal to N தான் அது ஆன்சர். So 9th sum multiple choice questions. Which of the given values of x and y make the following pair of matrices equal? So டைரெக்டாக என்ன பண்ணணும்? ஈக்குவேட் பண்ணணும். ஸோ 3x plus 7 equal to 0. அப்போ x என்னது? ப்ளஸ் 7 இந்த பக்கம் வந்தால் -7. 3 டிவிஷன் ஆகிடும். -7/3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? y minus 2 5. y minus 2 5. அப்போ y equal to 5 plus 2 7. மறுபடியும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? y plus 1 equal to 8. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 8 minus 1 என்ன ஆகிடும்? 7 ஆகிடும். அடுத்து 2 minus 3x equal to 4. 2 minus 3x equal to 4. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது? x equal to -2/3 வருது. மைனஸ் இந்த +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2 ஆகிடுமா? -2/3 வருது. ஆனால் இங்கே பாருங்கள் x என்ன இருக்குது? -7/3 இருக்குது. எக்ஸுக்கு எப்படி வருது? 2 வேல்யூஸ் வருது. அந்த மாதிரி எப்படி ஒரே சம்மில் எக்ஸுக்கு 2 வேல்யூ வர முடியாது இல்லையா? ஸோ அப்போ அது என்னது? not possible to find a solution. So correct option வந்து B. So last one பார்க்கலாம். Number of all possible matrices of order 3/3 with each entry is 0 or 1 is. 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குது. எதிர அதில் நீங்கள் 0 இது பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 1 எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பாசிபிள் ஆர்டர்? கரெக்ட் ஆப்ஷன் வந்து D. ஸோ த கிவன் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3/3 ஹேஸ் 9 elements அண்ட் ஈச் elements கேன் பி எய்தர் 0 or 1. ரெண்டு சாய்ஸஸ் தான் உங்களுக்கு இருக்குது. மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 9 elements இருக்குது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? now each of 9 elements can be filled in 2 possible ways. Therefore, by multiplication principle, the required number of possible matrices is 2 choices தான் இருக்குது. மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 9 elements இருக்குது. அப்போ 2 power 9 5 1 2.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்து எக்ஸசைஸ் 3.2ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.